இப்போ வந்து நம்ம இன்னொரு டாக்டர் மீட் பண்ண போகிறோம். சாந்திவனாவில் இன்னொரு டாக்டர் மீட் பண்ண போகிறோம். டாக்டர் பிரணவ். டாக்டர் பிரணவ் வந்து இங்கே மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கார். அவருக்கு நிறைய கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஹலோ டாக்டர். ஹலோ. நீங்கள் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்கீங்க. இங்கே தர்மஸ்தலாவில் படிச்சுட்டு இங்கேயே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக வந்து இதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்போ டிகிரி முடிச்சிங்க? எவ்வளோ வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அதை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் நிறைய எனக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபீல்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம்னா எங்கள் தாத்தா சொல்லலாம். ஓ. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு நிறைய எயில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, லங்கில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அட் ஏஜ் ஆஃப் 25-30 அந்த சமயத்துலேயே அவங்க ரொம்ப சிவியராக சஃபர் ஆகியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க நிறைய மெடிசின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால இதுலேருந்து வெளியில் வர முடியல. மெடிசின்ஸ்லேருந்து வெளியில் வர முடியல. ஈவன் ஹெல்த் ப்ராப்ளமும் சிவியராக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து ரெமெடியாக இருந்தது. ஜஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்காங்க, யோகா ஹெல்ப்ஸ் ஃபார் க்யூரிங் ஹார்ட் டிசீஸ் அண்ட் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆர்டிக்கல் எழுதுனது வந்து ஆசனாரா ஆண்டி அப்படின்னு சொல்லி சென்னையில் யோகா ஆசன் இருக்கார். அவரோட புக்கு ஆரோக்கிய வாழ்வு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கை வாங்கி படித்து அதிலிருந்து அவர் கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து ஈவன் டேப்லெட்ஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் தென் இப்போ வரைக்கும் அவங்க வந்து எந்த மெடிசன் எடுத்துக்கிறது. என்ன இருந்தது அவருக்கு? எலிமெண்ட்ஸ் என்ன இருந்தது? அவங்களுக்கு வந்து ஹைபாக்சிக் ஸ்டேட். அடிக்கடி அவங்களால மூச்சு திணறல் வந்துடும். பிராடிகார்டியா, அதாவது ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 40-50 அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்குலாம் நார்மலாக 70-80 இருக்கும் நமக்கு. பட் அவருக்கு வந்து 40 அந்த அளவு தான் இருக்கும். ஈவன் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட ரொம்ப டயர்டாயிடும். அந்த மாதிரி நிலைமையில இருந்து யோகாசனங்கள்லாம் பண்ணி, யோகாசனம் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது செகண்ட் பிளேஸ் கூட வாங்கியிருக்காங்க. யோகாசனத்தோட மகிமை தான் அது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் நானும் அந்த புக்கை படித்து தான் நான் யோகா ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஈவன் ஐ வாஸ் ஒபேஸ். நான் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தேன், உடல் பருமனாக இருந்தேன். ஒரு 80-83 கிலோ இருந்தேன். நானும் யோகா பயிற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் இயற்கை வாழ்வியல் முறைகள்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. 80-83லேருந்து ஒரு 65க்கு வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இந்த இயற்கை வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்படுது, யோகா பண்ணோம்னா எந்தளவுக்கு உடல்களில் மாற்றம் ஏற்படுது, இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் 5.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. லெக்சரர் கம் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கீங்க இங்கே, மருத்துவம் பார்க்கறதுனால ப்ளஸ் நீங்கள் லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கணும். ஃபேண்டாஸ்டிக். டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோகா. ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு துறையை நீங்களே தேர்ந்தெடுத்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ முதல்ல பேசியிருந்த மாதிரி உங்களுடைய மனைவியோடைய டெலிவரி வந்து இங்கே வந்து ஊசியே இல்லாமல் மாத்திரை இல்லாமல் ஒரு இயற்கை மருத்துவ முறையில் வந்து பிரசவிச்சாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். இயற்கை முறையிலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயற்கை முறையில் பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வீட்லேயே பார்க்குறாங்க. ஸோ இது அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது, யாரும் ஆடியன்ஸ் யாரும் அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு அலோபதி டாக்டர், நல்லா அதோட ப்ரொஃபஷனல் டாக்டர், அப்ஸ்டெட்டிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட் தான் டெலிவரி பார்த்தது. அவங்க வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைந்த மருத்துவம், எல்லா ஃபீல்டோடையும் இன்டகிரேட் பண்ணுறது. எல்லாத்துக்கும் மாத்திரை ஊசி தேவையில்லை. யாரெல்லாம் நல்ல வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு தேவைப்படல, அதனால அவங்க எடுத்துக்கல. அதே சமயம் எல்லாத்துக்குமே தேவைப்படாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இயற்கை வாழ்வியல் வந்து வாழணும். ஸோ பேசிக்காக அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னன்சிக்கு போகிறாங்க, இப்போ கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போவே அவங்க வந்து யோகா நேச்சுரோபதிக் லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். எந்த மாதிரி டயட்டை பண்ணணும், இந்த மாதிரி யோகா ஆசனாஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அந்த டயட்டை யோகா அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்லேயும் யோகாலேருந்தே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும்.
சப்ளிமெண்ட்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை, மாத்திரையெல்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு மேலேயும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எடுத்து தான் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச். ஸோ எல்லாத்தையுமே அவங்க அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய உடல் கண்டிஷனையும் பார்த்து சஜஸ்ட் பண்ணணும். ஓகே. இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா, அவங்களும் பிகினர் லெவலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க யோகா இந்த இயற்கை முறையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஈவன் இன்பிட்வீன் ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சு. அதுக்கும் நாங்கள் சப்ளிமெண்ட் கொடுக்காமே ஃபுட்லேயே நாங்கள் என்னெல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் கொடுத்தோம், இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அட் த லாஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கூட குறைஞ்சிச்சு. அதுக்கெலாம் நாங்கள் ஃப்ளூயிட் ரிச் ஃபுட்லாம் கொடுத்து, ஸோ அதெல்லாம் இயற்கை மருத்துவத்திலே அதை மேனேஜ் பண்ணோம். அவங்க அந்த டாக்டரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அட் லாஸ்ட் கரெக்டாக அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரியிலேயே டெலிவரி ஆச்சு. ஸோ ஈவன் லாஸ்ட் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிலாம் ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வாக்கிங் போவாங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மெடிக்கல் அட்வைஸாக எடுத்துக்கூடாது. ஸோ அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி வித் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டியூரிங் ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு 3 months, அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ் 3 months, தேர்ட்ஸ் 3 months அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோகா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கா? டியூரிங் த ப்ரெக்னன்சி யோகா அப்படின்னா நம்ம ஜென்ரலாக யோகா பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் நம்ம கேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months எல்லாம் நம்ம கடினமான ஆசனங்கள்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சிம்பிளான மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஈவன் மென்டலி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவன் ஒர்க்கும் பண்ணணும், அதே சமயம் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் இருக்கும், வாமிட்டிங் நாசியேட்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு யோகா வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி கொடுத்தா அதிகமாக வாமிட் பண்ணுறது இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது அதெல்லாம் குறைச்சிக்கலாம். மார்னிங் சிக்னஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ செகண்ட் 3 months கொஞ்சம் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பீங்க. செகண்ட் மந்த்லேருந்து ஸ்லோவாக ஆரம்பிப்போம். 3rd trimester 7வது மாதத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டான எக்ஸசைஸ் கூட கொடுப்போம். பட் அதெல்லாம் எங்களோட அப்சர்வேஷனில் தான். ஸோ டாக்டர்ஸோட அட்வைஸ் அதுவும் ஈவன் இயற்கை மருத்துவர்கள், யோகா மருத்துவர்கள்லேயே அந்த ஃபீல்டில் ட்ரெயின் ஆகிக்கணும். ஸோ சச் எ பர்சன் ஹேஸ் டு கிவ் அட்வைஸ். இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க வந்து இந்த பயிற்சிகள் எடுத்துக்கணும். ஓகே. இப்போ இயற்கை மருத்துவம் பார்க்கும்போது எனக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் எனக்கு. ஸோ தேங்க்யூ டாக்டர். நம்ம வந்து இப்போ அடுத்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம இன்னும் கேட்க வேண்டியது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெலிவரி வந்து இயற்கை முறையில் பெரிய மருத்துவங்கள் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6 months வரைக்கும் என்ன கொடுக்கலாம்? நிறைய பேர் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்.